friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கீரை சமையல் தாங்க. இந்த கீரையை நிறைய பேர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கீரையோட டேஸ்ட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற சந்தேகத்திலேயே நிறைய பேர் வாங்காமல் வந்திருப்பீங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் வாங்கி சமைக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கீரை கடைகளில் இந்த கீரை இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கீரை அன்றைக்கி தீந்து தான் போகுது. ஆனால் குறைவான அளவில் தான் இந்த கீரையை வச்சுருப்பாங்க. அவங்க திருப்பி அடுத்த நாள் விற்க தான் செய்கிறாங்க. அப்போ சேல் ஆகுது. அப்போ வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்பவே அதிகம். நம்ம இது போல் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகளை நம்மளோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு அதிகமாகும். இது போல் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் பழங்களில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட உடல் நலனுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கீரை பார்த்திங்கன்னா தண்டு கீரையிலையும் இது போல் ஒரு கலரில் கீரை வரும். தண்டு கீரை பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளைனா வெள்ளை கிடையாது, பச்சை நிறமாக இருக்கும். இன்னொன்று இந்த கலரில் இருக்கும். அதே போல் முளைக்கீரையிலையும் பச்சை கலரில் இலை இருக்கிறது இருக்குது. இது போல் சிகப்பு கலரில் இலை இருக்கிறது இருக்குது. நான் இன்றைக்கி சிகப்பு முளைக்கீரையை பயன்படுத்தி தான் ஒரு கீரை மசியல் செய்ய போகிறேன். சிலர் ஆர்கியூ பண்ணலாம் கமெண்ட்ஸில், இல்லை இது தண்டுக்கீரை அப்படின்னு. இது தண்டுக்கீரை கிடையாது, இது முளைக்கீரை தான். தண்டுக்கீரைன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸில் பெருசாக இலைகள்லாம் அகலகலமாக இருக்கும். நான் சிகப்பு முளைக்கீரை தான் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வேரோடையே பிடுங்கி தருவாங்க. ரொம்ப ஹைட்லாம் இருக்காது, ஒரு 3/4 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அதுலேயே சின்ன சைஸ் கீரையாக இருந்தால் 1/2 அடியிலேருந்து 3/4 அடி ஹைட்டுக்கு மட்டும்தான் அந்த கீரை வளர்ந்துருக்கும். சிகப்பு முளைக்கீரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த சுவையான மசியலை எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை மசியல் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் தான் கீரையை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கடாயில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாவை இது போல் உடச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். இது முளைக்கீரை அப்படிங்கிறதுனால பூண்டு பற்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 பல்லு சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். நல்ல பழுத்த தக்காளி, பெரிய சைஸில் இருக்க தக்காளியாக இருந்தால் 2, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி பழங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் வெங்காயம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10 சாம்பார் வெங்காயம் 1-2 கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். தக்காளியெல்லாம் அப்படியே சாஃப்டாக நமக்கு வெந்துடணும். கரண்டி வச்சு நீங்கள் மசிக்கும் பொழுது அது சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்க போகிறோம். இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதில் எடுத்து சேர்த்துட்டேன். தட்டு போட்டு மூடியாச்சு. அப்படியே ஒரு 8 நிமிஷத்துக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் சாஃப்டாக மசியணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் கீரையை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தது தான் சிகப்பு முளைக்கீரை. இந்த சிகப்பு முளைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மண்ணெல்லாம் போன பிறகு வாஷ் பண்ணிவிட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு முறை உப்பு தண்ணியில் வெறுமன உப்பு கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலும் சரி, அதனோட ஒரு 2-3 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாலும் சரி, சேர்த்து அந்த தண்ணியில் இந்த கீரையை போட்டு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்துங்க. சமையலுக்கு இது போல் பயன்படுத்தும் பொழுது அந்த கீரை மேலே இருக்க அந்த பூச்சிக்கொல்லி இல்லை வேறு ஏதாவது சின்ன பூச்சிகளோட முட்டைகள்லாம் இருந்ததுன்னா அது போயிடும். இப்போ பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. கீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தோம். கீரை சேர்த்த உடனேயே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. கீரையை எப்பொழுதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அதே போல் கீரையை சேர்த்துட்டு இது போல் கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் மேலே இருக்க கீரை கீழே இருக்க கீரை எல்லாமே கலந்து எல்லாம் சமமாக வெந்து வரும். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்கிறேன். உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. உப்பு ஆரம்பத்திலே சேர்க்க வேணாம். ஏன்னா கீரையை பார்க்கும்பொழுது நிறைய இருக்க மாதிரி தெரியும். வெந்த பிறகு நல்லா சுருங்கிடும். அப்போ நீங்கள் முதல்லையே உப்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது.
அதனால் கீரை 3/4 அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே போல் கீரை சமைக்கும் பொழுது நீங்கள் கீரையில் இருக்க தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், அதாவது முத்தின தண்டு இல்லாமல் இலசாக இருக்கக்கூடிய தண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து இதில் வேக வச்சுக்கோங்க. கீரை இந்த அளவு வெந்து வந்த பிறகு இந்த கீரையை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு இதை நம்ம கல்சட்டியில் சேர்த்து கடையும் பொழுது இதனோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கல்சட்டியில் சேர்த்து கடைஞ்சி அதை என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்து இந்த கீரையை மசிக்க போகிறேன். இந்த கீரை நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கல்சட்டியில் சேர்த்து கடையும் பொழுது சூடாக இருக்கும்பொழுதே சேர்த்து மசிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக மசிஞ்சு வரும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை லைட்டாக மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா 1, 2 அந்த ஸ்பீட்லலாம் வச்சு நல்லா அப்படியே மைய மசிச்சிடாதீங்க. அப்போ கீரையோட சுவையே போயிடும், சத்தம் நமக்கு போயிடும். இந்த அளவு மசிஞ்சு வந்தால் போதும். மசிச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். உப்போட டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீரை இது போல் கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் சுவை நல்லா இருக்கும். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். நான் பொதுவாக நிறைய ரெசிபீஸ்க்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துவேன். நல்லெண்ணெய் பயன்படுத்த முடியாத இடத்துல தான் மற்ற எண்ணெய்கள் பயன்படுத்துவேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டு 2 சிட்டிகை அளவுள்ள சீரகமும் தாளிச்சிடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 4-5 பூண்டு பல்ல இடித்து எடுத்து இதை சேர்த்துக்கலாம். தீயை எப்பொழுதுமே குறைச்சி வச்சுருங்க. தாளிக்கும் பொழுது தீ அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். இப்போ இந்த பூண்டும் நல்ல ஃப்ளேவர் நமக்கு வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சின்னதாக இருக்கிற காஞ்ச மிளகாய் 1-2 கிள்ளி எடுத்து இதில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து கீரையில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எப்பொழுதுமே கீரையை வேக வச்சுட்டு அந்த சூடான பாத்திரத்தில் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அதே போல் அதுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். என்னதான் பூண்டு நம்ம சேர்த்து வேக வச்சுருந்தாலுமே தாளிப்பில் பூண்டு சேர்க்கும்பொழுது அதனோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் இந்த சிகப்பு முளைக்கீரையை நீங்கள் சமைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை சூடான சாதத்தில் நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு தரும் பொழுது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த கீரைக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வறுவல் ரெசிபிஸ் எல்லாமே இதுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். உருளைக்கிழங்கு வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இது போல் வறுவல் ரெசிபிஸ் எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா சிக்கன், மட்டன், முட்டை இப்படின்னு இதில் செய்யக்கூடிய கிரேவியாக இருக்கட்டும், சுக்காவாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கீரை அப்படிங்கிறது தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. அதனால் அவசியம் கீரை சமைக்கிறதுக்கு பழகுங்க. அப்படி சமைக்கக்கூடிய கீரையை சத்தான முறையில் சமைச்சு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய விதவிதமான கீரை ரெசிபிஸ் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீரை அப்படிங்கிறது எல்லாருமே சமைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். இருந்தாலும் அதனோட சத்து குறையாமல், கலர் மாறாமல், சுவையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.